மேய்ப்பர்கள், மந்தைகள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? உலக பிரகாரமாக மேய்ப்பர்கள் என்றால் மந்தையை பராமரிக்கிறவர்கள், வழி நடத்துகிறவர்கள், காக்கிறவர்கள் என்று சொல்லியது. உலக பிரகாரமாக மேய்ப்பர்கள் என்றால் அர்த்தம் என்னன்னா எஜமான்கள், அதாவது சொந்தக்காரர்கள். எதற்கு? மந்தைக்கு சொந்தக்காரர்கள் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா மந்தைக்கு சொந்தக்காரரானவர் ஒரு வேலையாளை வைத்திருப்பார். அந்த வேலையாள் வந்து மந்தை என்ன பண்ணுவான்? மெய்ப்பனா இருப்பான். ஒண்ணு அவரே மெய்ப்பனா இருப்பாரு, இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு வேலையாளை தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு அவர் வைத்திருப்பார். அப்ப அவர்களுக்கு பேர் என்ன? அவர்கள் மேய்ப்பார்கள். இது உலக பிரகாரமாக. வேதாகமத்துல மெய்ப்பன் என்கிற வார்த்தை ஞானார்த்தமாக பயன்படுத்தப்படும் போது தம்முடைய சுய ரத்தத்தை நாளே சம்பாதித்த மீட்டதான தேவன் ஒருவரை குறிக்கிறது. மெய்ப்பன் என்கிற வார்த்தை ஞான அர்த்தமாக இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் காணப்படுது. இந்த மீனிங்க்கு ஒரு வசனத்தை நான் வாசித்தரேன். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். யார? மனுஷர்களை குறித்து பேசுகிறது. ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதே உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் தெய்வம் யார் என்பதை அறிவித்து தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை சொல்லி நமக்காக ரத்தத்தை சிந்தி மீட்ட போது விசுவாசித்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அல்லது அவருடைய ஆத்மாவெல்லாம் மீட்கப்பட்டு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்திலே அது திருப்பப்படுகிறது. அப்ப வேதத்துல ஞானார்த்தமாக மெய்ப்பெண் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பரலோகத்தின் தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு அவரை நோக்கி திருப்பினார் அல்லவா, அவரை குறிக்கிறது. இது ஒரு மீனிங். இன்னொன்று ஞானார்த்தமாக தேவன் தாம் மீட்டு கொண்டதான சபையை ஆவிக்குரிய விதத்திலே நடத்தும்படியாக ஏற்படுத்தின வேலைக்காரர்களை அது குறிக்கிறது. அதுக்கு என்ன அப்படின்னா காவற்காரன், கண்காணி. கண்காணினா அர்த்தம்? கண்காணி என்று சொன்னால் மேற்பார்வை பார்க்கிறவன், சூப்பர்வைசர் என்ற அர்த்தம். ஒழுங்கா இருக்கிறாங்களா, ஒழுங்கா வேலை பண்றாங்களா அப்படின்ட்டு பார்க்கறாங்க இல்லையா? அப்ப கண்காணி என்று சொன்னால் இந்த ஜனம் சரியான பாதையில ஓடுகிறதா. இப்ப நான் ஏன் உங்களுக்கு கரெக்ட் பண்ண ஆதி நிலை எய்குவோமே என்கிற வார்த்தையை நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? ஏதாவது பாடிட்டு போறாங்கட்டு உட்கார்ந்துருக்கலாம்ல. ஏன்னா அதனுடைய புரிதல் உங்களுக்கு தவறாய் இருக்குமானால் அல்ல, அந்த நிலைக்கு அல்ல, அதை பார்க்கலும் உன்னத நிலைக்கு உங்களை கொண்டு போக ஆண்டவர் விரும்பி இந்த பூமிக்கு வந்தார், வெளிப்பட்டார். அதுக்கு வேத வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு பின்பு அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோம். அப்படியானால் வேற ஒரு உன்னதமான நிலையை நம்ம தள்ளிட்டு நமக்கு வந்து ஏதேன் தோட்டம் ரொம்ப பெருசா நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் மாயையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்லவா? அப்ப கரெக்ட் பண்ண வேண்டியதான சூழ்நிலை காணப்படுகிறது. அப்ப 2 அர்த்தத்தை பார்த்தோம். ஞான அர்த்தம் 2ஐ பார்த்தோம். 1 தேவனை குறிக்கிற வார்த்தை, 2வது அவர் ஏற்படுத்தின மனுஷனை குறிக்கிறதான வார்த்தை. அதுக்கு 2 வசனங்களை வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:2-3. உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. ஹல்லேலூயா. எப்படி? உங்களில் உள்ள தேவனுடைய மந்தை. நம்முடைய சபை பேர் என்ன? தேவனுடைய மந்தை. அப்ப தேவனுடைய மந்தைய ஒருவேளை நான் உங்களை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சபைக்கு நான் சொந்தக்காரன் அல்ல. நன்றாக புரியணும். நான் ரத்தத்தை சிந்தி மீட்கல. ஆனால் தேவனுடைய மந்தை என்று நீங்கள் அழைக்கப்படுகிற அல்ல, உண்மையான தேவஜனம் எல்லாம் தேவனுடைய மந்தை என்று அழைக்கப்படுது. இந்த இடத்துல பேதுரு எழுதுகிறார், உங்களிடத்திலே உள்ளதான தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்ப தேவன் மீட்டார், அவர் தான் மேய்ப்பர். ஆனால் மீட்டதான அந்த மந்தையை மேய்க்கிறதற்கு, அந்த கூட்டத்தை மேய்க்கிறதற்கு ஆண்டவர் வந்து யாராவது ஒரு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அவனுடைய பேரும் என்ன? அவனுடைய பேரும் மேய்ப்பன் தான், ஷெப்பர்டு. ஆனா இவன் ரத்தத்தெல்லாம் சிந்தல. இவன் வந்து எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கான்? தேவன் வந்து பாத்தீங்கன்னா ரட்சித்த ஜனங்களை நடத்துவதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். அவனுக்கு சொல்லும் போது ஒரு ஆலோசனை சொல்றாரு, ஆதாயத்திற்காக இந்த வேலையை என்ன பண்ணாத, சம்பளம் கிடைக்குது, சபையினால பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காக ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாதான், ஒரு மேய்ப்பன் இந்த வேலையை செய்யக்கூடாது
என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில தான் வாசிக்கிறேன். அப்புறம் எப்படி பிரதரன்ல ஒருத்தர் மேய்ப்பர்னு சொல்லக்கூடாது, ஒருத்தரை போதகர்னு சொல்லக்கூடாது என்று ஒரு கூட்டம் மத்தேயை வாசித்து விட்டு பயந்து போய் ஒரு மார்க்க பேதத்துக்கு உட்பட்டு ஒரு சபை காணப்படுகிறது. அவங்கள பாத்தீங்கன்னா குறை சொல்லுகிறதற்காக நான் இதை பயன்படுத்தல, உங்களுக்கு சில காரியங்களை புரிய வைக்கிறதற்காக. அப்ப ஒருவனை மேய்ப்பன் என்று அழைப்பதற்கு அவர்கள் பயப்படுகிறதற்கு காரணம் என்னன்னா, மத்தேயு 23 சரியா புரிந்து கொள்ளல. ஆனால் எபேசியர்ல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இவ்வண்ணமாய் ஏற்படுத்தி இருக்கிறாரா சபைக்குள்ளார மேய்ப்பராக போதகராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்ம அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர். ஓகே, போதகர்கள் பாத்தீங்க அப்படின்னா மேய்ப்பர்கள் ஆகக்கூடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாஸ்டர் அண்ட் போதகர் புரிஞ்சிடுச்சா? சரியா புரிஞ்சிடுச்சா? பாஸ்டர் போதகர்கள் வித்தியாசம். போதகர்கள் அப்படின்னா போதிக்கிறவர்கள், உபதேசிக்கிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள் என்று அர்த்தம். போதகர்கள் மேய்ப்பர்கள் ஆகக்கூடும். இப்ப நம்முடைய சபையில யாரெல்லாம் போதிக்கிறா? உங்களுக்கு நான் மட்டுமா போதிக்கிறேன்? நிறைய பேர் போதிக்கிறாங்கல்ல, உபதேசிக்கிறாங்கல்ல. ஏன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால், வேதத்தின் அடிப்படையிலான உபதேசங்களை கற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் உங்கள் மத்தியில எனக்கு பதிலாக என்ன பண்றாங்க? போதிக்கிறாங்க. தவறே கிடையாது. ஒரு சபைக்குள்ள நிறைய போதகர்கள் இருக்க முடியும், ஒரு சபைக்குள்ள நிறைய மேய்ப்பர்கள் இருக்க முடியாது. சபைக்குள்ள நிறைய மேய்ப்பர்கள் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சபையை ஏன்னா இன்னொருத்தர் மேய்ப்பராக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு கூட்டத்தை அவர் என்ன பண்ணணும்? ஷெப்பர்ட் பண்ணுகிறவராக அவர் மாற வேண்டும். உங்களுக்கு வித்தியாசம் புரிய வேணும், எல்லா வார்த்தைகளும் தெளிவாக உங்களுக்கு புரிய வேண்டும். அப்ப ஒரு சபைக்குள்ள நிறைய போதகர்கள், டீச்சர்ஸ் நிறைய காணப்படலாம். எல்லாம் ஒரே காரியங்களை குறித்து அல்லது வேதத்தின் காரியங்களை சரியாக புரிந்து போதிக்கிறவர்களாக இருக்கணும். கான்ட்ராவர்சி வரக்கூடாது. அதுல கான்ட்ராவர்சி வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இதெல்லாம் நடத்துகிறவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார், நான் உங்களுக்கு கரெக்ட் பண்றேனா இல்லையா? இங்க பிரசங்கம் உங்களுக்கு பண்ணுகிறவர்களை கூட நான் கரெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன? வேறு விதமான போதனைகளை சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இங்க உள்ளுக்குள்ள இருந்துகிட்ட வேறு விதமான போதனைகளை சபைக்கு கொடுத்துடக்கூடாது என்பதனால நான் உங்களுடைய மனம் புண்படும் என்று சொன்னாலும் கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுவேன், இங்கேயே வச்சு பேசிடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இங்கே சொல்லப்பட்ட காரியம் ஆனபடினால இங்கே நான் என்ன பண்ணணும், தெளிவிக்க வேண்டும். அப்ப போதகர்கள் மேய்ப்பர்களாக கூடும், ஆனால் மேய்ப்பர்கள் அத்தனை பேரும் நிச்சயமா போதகரா இருக்கும். விஷயம் புரியுதா? மேய்ப்பராக இருக்கிறவர்கள் நிச்சயமாக டீச்சர்ஸா அவர்கள் இருந்தே ஆக வேண்டும். ஆனால் போதகர்கள் எல்லாரும் மேய்ப்பர்களா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் மேய்ப்பர்களாக ஆகக்கூடும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுமானால் நீங்க அப்படியாக உங்களை கர்த்தர் நிர்பந்திப்பார் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கூட்டத்தை நடத்துகிறதான ஸ்பிரிச்சுவல் கைடாக, லீடர்ஸாக மாறி விடுவீர்கள். அப்ப மேய்ப்பர்கள் ஞானார்த்தமாக ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களிலே நம்மை நடத்துகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம்.